Hello everyone. In the video la nama vandu what are the barriers to change the attitudes and adukaprom vandu like eppadi change pannalam, what are the ways to change the attitudes and work related attitude eppadi irukano அப்படின்றத மட்டும் பாப்போம். So இது வந்து 12th வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து attitudeனா என்ன, எப்படி மெஷர் பண்ணனும் அத, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். எல்லா வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பெரியர்ஸ் அப்படின்னா என்னது, லைக் அப்டக்கிள்ஸ் ஆர் ஹர்டல்ஸ் மாதிரி தான். ஓகேவா, எதனால் நம்மளால் அதை பண்ண முடியல அதனால். ஓகேவா, ஸோ பெரியர்ஸ் டு சேஞ்சிங் ஆட்டிடியூட்ஸ் இன் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஸோ சேஞ்சிங் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆட்டிடியூட் இன் த ஒர்க் பிளேஸ் இஸ் சேலஞ்சிங் டியூ டு செவரல் பேரியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ரெசிஸ்ட் சேஞ்ச் வென் நியூ இன்ஃபர்மேஷன் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் தியர் எக்ஸிஸ்டிங் பிலீவ்ஸ். ஸோ சிம்பிளாக வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இது எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, லைக் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க வந்துட்டு ரிமோட் ஒர்க், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறது. ஓகேவா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுலாம் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணும். லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறவங்களால அவ்வளோவா வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அது அவங்களோட பிலீஃப். கரெக்டாக, ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கவங்க கிட்ட ஹைப்ரிட் ஒர்க் பாலிசியை வந்துட்டு நம்மளால் கொண்டு போயிட்டு சேர்க்க முடியாது. கரெக்டாக, இவங்க வந்துட்டு அது வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பியர் ப்ரெஷர். எம்ப்ளாயீஸ் டென்ட் டு கன்ஃபார்ம் to group norms and resist changing attitudes that go against team expectations. இதுக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, if most employees dislike a new software, an individual might adopt the same negative attitude even without using it. அதாவது வந்து நமக்கு இப்போது நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா ஆப்வியஸாக வந்து எனக்கும் வந்து அப்படியே பிடிக்காமலே போயிடும். கரெக்டாக, இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சாப்பிட பிடிச்சிருக்கு, நான் உங்களோட சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னா லைக் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி எனக்கும் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ எம்ப்ளாயீஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு சாஃப்ட்வேர் பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த குரூப்போட லைக் இதுவாகிட்டு இது பிடிக்காது, இது ஒர்க் ஆகாது அப்படின்னு அவங்களுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லேக் ஆஃப் பர்சனல் பெனிஃபிட். இஃப் எம்ப்ளாயீஸ் டோன்ட் see how change benefits them personally, they may resist. அதாவது அவங்களுக்கு இந்த சேஞ்ச்னால நமக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சேஞ்ச் எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக, எக்ஸாம்பிள் வந்து இஃப் அ கம்பெனி ப்ரொமோட் சஸ்டைனபிலிட்டி பட் எம்ப்ளாயீஸ் see no direct reward, they may not change their behavior. அதாவது இப்போ நீங்கள் சஸ்டைனபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், லைக் கார்பன் எமிஷன் ரெடியூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலுமே அது எம்ப்ளாயீஸ்க்கு டைரெக்டாக ஒரு அஃபெக்ட் இருக்கிற வரைக்கும், இல்லை அவங்களுக்கு டைரெக்டாக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாத வரைக்கும் அவங்களால வந்து அதை பார்க்க முடியாது, லைக் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்களால அந்த பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எமோஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் சேஞ்ச். Fear of failure, job loss or new responsibilities can create a resistance. Resistance-na அதே இடத்துல தங்கிடுறது, லைக் அடுத்தடுத்து ஃபார்வர்ட் ஆகாமல் அதே இடத்துல இருக்கிறது தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து employees may resist automation because they fear a job redundancy. லைக் இப்போ வந்துட்டு லைக் ஏஐ வந்ததுக்கப்புறம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், லைக் நிறைய விஷயம் வந்துட்டு லைக் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்த மேனுவலான திங் எல்லாமே வந்து இப்போது மோஸ்ட்டாக ஆட்டோமேட் ஆகிட்டே இருக்குது. லைக் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு டெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன ஒர்க்காக கூட நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறது இப்போ ஈஸியாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒரு ஜாப் லாஸ் இருக்கும். கரெக்டாக, ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகாது, லைக் அது ஒரு பெரியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எமோஷனல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் சேஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ரிஜிட் கல்ச்சர் ஆர் பாஸ்ட் ஃபெயில்டு சேஞ்சஸ் கேன் மேக் எம்ப்ளாயீஸ் ஸ்கெப்டிக்கல். அதுதான் லைக் ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருப்போம், பட் அது ஒர்க் ஆகியிருக்காது,
ஸோ அதனால் மறுபடியும் எதுக்கு அதை ட்ரை பண்ணணும், இல்லை அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சரில் வந்துட்டு இனோவேஷன்ஸையோ இல்லை வந்துட்டு நியூ ஐடியாஸையோ வெல்கம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு அவங்களோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, இப்படி இருந்துருவோம் அப்படின்னு வந்து இருந்துருவாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், இஃப் ப்ரீவியஸ் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் லெட் டு லே ஆஃப் எம்ப்ளாயீஸ் மைட் டிஸ்ட்ரஸ் நியூ லீடர்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த மாதிரி முன்னாடியே ஏதாச்சும் புதுசாக பண்ணிவிட்டு அது கடைசியில் லே ஆஃப்னா லைக் கம்பெனி விட்டு டெர்மினேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களால வந்து புதுசாக வந்து எதுவும் பண்ண முடியாது, அவங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்துட்டு எதனால் அவங்களால வந்து அவங்களோட ஆட்டிடியூடை ஆர்கனைசேஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியல அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத வேஸ் டு சேஞ்ச் ஆட்டிடியூட் இன் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் இதில் வந்து பார்க்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் மாதிரி என்னென்னா எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ப்ரொவைடிங் கிளியர் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் சேஞ்ச் நெகட்டிவ் பர்ஸ்பெக்ஷன். அதாவது அவங்கக்கிட்ட எம்ப்ளாயீஸ்கிட்ட வந்து கரெக்டான ஒரு எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி லைக் நெகட்டிவாக எதுவும் நடக்காதுன்றதுக்காக. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கண்டக்டிங் ட்ரைனிங் செஷன்ஸ் டு ஷோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூ சாஃப்ட்வேர் கேன் ரெடியூஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவங்ககிட்டயே மொத்தமாக ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் நம்ம அந்த சாஃப்ட்வேர் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இப்படிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அவங்களால வந்து அது கொஞ்சம் நம்ப முடியும். கரெக்டாக? அவங்களோட பர்ஸ்பெக்ஷன் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு லீடர்ஷிப் அண்ட் ரோல் மாடலிங். Leaders setting an example can influence employees' attitudes. Leaders வந்து example set பண்ணணும். Example, if a manager actively embraces diversity initiatives, employees are more likely to adopt inclusive attitudes. ஸோ ஒரு லீடர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட லீடர்ஷிப் கரெக்டாக இருக்குது, நம்மளோட மேனேஜரோ இல்லை நம்மளோட டீம் லீடோ இந்த மாதிரியான புது விஷயங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு அடுத்தடுத்து வரவங்களும் லைக் அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. தேர்ட் வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஆஃபரிங் பெனிஃபிட்ஸ் ஃபார் அடாப்டிங் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்கரேஜஸ் சேஞ்ச். Example, employees who support a new performance management system could receive bonuses. இந்த மாதிரி அவங்களால சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புஷ் வேணும். லைக் நீங்கள் வந்துட்டு என்னதான் நம்ம ஜிம் போனோம் எப்படி நினச்சாலுமே நம்மளால் வந்து மோஸ்ட்டாக அது பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே வந்து ரெசிஸ்ட் ஆகிடுவோம் நம்மளும். ஸோ ஒரு சின்ன ஒரு புஷ் இருக்குது, நமக்கு ஏதாச்சும் அதனால் ஒரு ரிவார்ட் கிடைக்குது, நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து புதுசாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொண்டு வரீங்க அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம அவங்கள வந்து இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸோ ரிவார்ட்ஸோ கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணோன்னா அவங்களால அந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் இன் டெசிஷன் மேக்கிங் மேக்ஸ் தெம் மோர் அக்செப்டிங் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ லைக் இது வந்து எப்படின்னா வந்து உங்களோட ரோலே கொஞ்சம் மாற்றுற மாதிரி. Like letting employees choose flexible work schedules can improve their attitude toward a remote work. நீங்கள் வந்து ரிமோட் ஒர்க் பண்ணுறீங்கனாலோ லைக் உங்களையே வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோனாலே நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு. நம்ம அதில் இன்வால்வ் பண்ணுறோம், நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா நம்மளால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூல் சொல்கிறீங்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு நம்ம ஒரு 10 மணிக்கு படத்துக்கு போகலாம் வந்துருங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் போகிறீங்க. கரெக்டாக? அப்படி பண்ணாமலும் இருப்பாங்க சில பேர்லாம். பட் நமக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், நமக்குமே வந்துட்டு ஆக்டிவாக நம்ம அதில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் 5th பாயிண்ட் வந்துட்டு காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அதாவது சேஞ்சிங் மைண்ட் செட்ஸ். காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்னா தொடர்ந்து பண்ணுறது. ஸோ ஹெல்பிங் எம்ப்ளாயீஸ் ஷிஃப்ட் தேர் பர்ஸ்பெக்டிவ்ஸ் த்ரூ ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்போஷர். எக்ஸாம்பிள் வந்து சென்சிட்டிவ் ட்ரைனிங் கேன் சேஞ்ச் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன்.
ஸோ இதுக்கான ட்ரைனிங்கு, நம்மளோட மைண்ட் செட்டை வந்து மாற்றுறதுக்கான நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும், நம்மளோட இன்க்ளூஷன்னஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்துட்டு இந்த பெரியர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட், அதாவது சப்போர்ட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட்டு. Encouraging open discussions, feedback and addressing concerns can create a positive mindset. Like அதுதான் நம்மளோட லீடர்ஷிப் கிட்டேயோ இல்லை நம்மளோட கலீக்ஸ் கிட்டேயோ நம்ம ஓப்பனாக வந்துட்டு எல்லா டிஸ்கஷனும் வச்சுக்கிட்டோம், இல்லை நம்ம ஃபீட்பேக் அட்ரெஸிங் நமக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து நம்மளோட என்வாயர்மெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பிரஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் அ பாலிசி, மேனேஜ்மெண்ட் ஷுட் ஆக்டிவ்லி லிசன் அண்ட் அட்ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக். ஸோ இதுதான் எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு எம்ப்ளாயி சொல்லும் போது மேனேஜ்மெண்ட்டும் அதை கேட்டு நடந்துக்கிறாங்க அப்படின்னா லைக் அவங்களாலையுமே வந்துட்டு அவங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்கன்னா எம்ப்ளாயாலையும் ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு வேஸ் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட்ஸ். எப்படி ஒர்க்கில் வந்துட்டு என்ன மாதிரி ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட் ஒன்ஸ் ஜாப் இம்ப்ரூவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ். லைக் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். நீங்கள் அதில் அதிகமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதில் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அதை பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. கரெக்டாக. செகண்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட். லாயல்ட்டி டு த கம்பெனி லீட்ஸ் டு லாங் டேர்ம் ரிட்டென்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் ஹூ ஃபீல் வேல்யூட் ஆர் லெஸ் லைக்லி டு லீவ். நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைக் நீங்கள் அதுக்கு லாயலாக இருக்கீங்க, பிகாஸ் உங்களுக்கு அங்கே இருக்கிறத வந்து வேல்யூவாக, உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கமிட்மெண்ட்டு அதில் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் அந்த கம்பெனி விட்டு அதிகமாக போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் என்கேஜ்மெண்ட், பேஷன் அண்ட் டெடிகேஷன் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் இன்னோவேஷன். அ மோட்டிவேட்டட் சேல்ஸ் டீம் மீட்ஸ் டார்கெட்ஸ் மோர் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ ஒர்க் என்கேஜ்மெண்ட், உங்களோட பேஷன் அதில் எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிரும், நீங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணுவீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க் பிளேஸ் எத்திக்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி. So employees with a strong moral attitude contribute to ethical decision making. So அதுதான் அவங்களோட ஆட்டிடியூடு, அந்த எத்திக்ஸ். லைக் எத்திக்ஸ்னால் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் லைக் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட் என்ஷூர்ஸ் கம்பெனி இன்டிகிரிட்டி. ஒர்க் பிளேஸில் நீங்கள் எத்திக்கலாக இருக்கிறீங்க, உங்கள் இன்டிகிரிட்டியை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்கள் ஆட்டிடியூடை பார்க்க வேண்டியது. மற்றபடி இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த பேரியர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேஸ்ட் டு சேஞ்ச் ஆட்டிடியூடாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, மேபி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாத்தையும் போய் பாருங்கள், பிகாஸ் அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆர்கனைசேஷன் பிஹேவியர் மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், அப்புறம் அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய MBA பேப்பர்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.